வணக்கம் நண்பர்களே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பார்ட் 2 வீடியோ தான் இது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான நிறைய விஷயங்கள் தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே ரொம்ப ஷாலோவாக தான் பார்த்துட்டு இருந்திருப்போம். அதுவே ரொம்ப ஒரு ஒரு பயம் கொடுக்குது, ஒரு மாதிரி திகில் ஊட்டுற மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. நான் இப்போவே சொல்லிடுறேன், உங்கள் பக்கத்தில் யாருன்னா குழந்தைங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு குழந்தைங்கள வச்சுட்டு இந்த வீடியோ பார்க்காதீங்க. குழந்தைங்கள ஒன்று ஹஸ்பண்டாக இருக்கீங்கன்னா ஒய்ஃப்ட்ட கொடுத்துருங்க, ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா ஹஸ்பண்ட்டை கொடுத்துருங்க, இல்லைனா அப்பா அம்மாட்ட கொடுத்துருங்க. குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுட்டு இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் ப்ளீஸ். ஏன்னா அவ்வளவு அன்கம்ஃபர்டபுளான கேவலமான அருவருக்கத்தக்க விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, நான் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா த கால்பர்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸில் ஸ்டீஃபன் கால்பர்ட் அப்படின்னு ஒரு டாக் ஷோ ஹோஸ்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீஸ் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் டாக் ஷோ ஹோஸ்ட் இன் யூஎஸில் இந்த மாதிரி நிறைய டாக் ஷோஸ் இருக்கும். நிறைய டாக் ஷோஸில் இந்த கெஸ்ட்லாம் பேசுவாங்க, அந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் நிறையா நடப்பாங்க. படத்தோட ப்ரொமோஷன், சாங்ஸோட ப்ரொமோஷன் அந்த மாதிரி நிறையா நடக்கும். ப்ளஸ் ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கன்னு வைங்களேன். பட் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம் யூஎஸில். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தான் ஸ்டீஃபன் கால்பர்ட். இது அவரோட ஆகஸ்ட் 1, 2012 ஷோ. இதில் அவர் ஒரு கன்சர்வேட்டிவ் ஆக்டிவிஸ்ட் குரோவர் நார்க்விஸ்ட் அப்படின்ற ஒருத்தவங்களை கலாய்க்கிறதுக்காக ஒரு ஸ்கிட் ஒன்று பண்ணியிருக்காரு, அதாவது ஒரு நாடகம் ஒன்று பண்ணியிருக்காரு. இப்போ பொதுவாகவே நம்ம யாராவது கலாய்க்கிறோம், இப்போ நம்ம ஊரில் வீகன் இருப்பாங்க, வீகனை கலாய்க்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்பா சிக்கன் சாப்பிட்றோம்ப்பா, மட்டன் சாப்பிட்றோம்ப்பா, பீஃப் சாப்பிட்றோம்ப்பா அப்படி இப்படின்னு பண்ணுவோம். அந்த மாதிரி கலாய்ப்போம் இல்லையா? இவர் ஒரு ஆக்டிவிஸ்ட்டை கலாய்க்கிறதுக்காக அவர் பண்ணியிருக்க ஸ்கிட் நீங்களே பாருங்க. Stephen Colbert did a little skit on his show where, oh, here's a baby. I'm going to take this baby and I'm going to give it to Moloch. And he goes into like a cloudy red furnace and hands the baby over. Take the baby! Don't eat me, eat the baby! Oh, the baby's going to be fine. I'm sure the baby will be fine. They make a joke about it and the audience laughs. Okay, we're all now conditioned to it. Like some sort of a grand design to get us to be desensitized to the idea of demons eating babies? Yeah, for sure. Really? பார்த்தீங்களா? இது அதாவது ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு டெமானிக் செட்டப்பில் இருக்குது. புகையெல்லாம் வந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஏதோ பூதத்துக்கிட்ட கொண்டு போய் குழந்தைய கொடுக்குற மாதிரி. டேக் த பேபி, ஈட் த பேபி, டோன்ட் ஈட் மீ, ஈட் த பேபி அப்படின்னு சொல்லி, ஐம் ஷுர் த பேபி வில் பி ஃபைன். அதாவது சொல்லுவாரோட பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக, ஐம் ஷுர் த பேபி வில் பி ஃபைன். அதாவது ஒரு குழந்தைய கொண்டு போய் ஒரு நரகவாசல்லையோ ஒரு சாத்தான்கிட்டையோ கொடுக்குற மாதிரியான ஒரு வீடியோ இது. சரிங்களா? ஒரு நாடகம் இது. இதை நீங்களும் நானும் பண்ணுவோமான்னு எனக்கு தெரியல. யாரையோ ஒருத்தரை கலாய்க்கிறதுக்காக நம்ம இப்படி ஒரு வீடியோ பண்ணுவோமா, இப்படி ஒரு நாடகம் பண்ணுவோமா அப்படின்னா பண்ண மாட்டோம். ஆனால் இதை அவர் பண்ணியிருக்காரு. இது இட்ஸ் அவைலபிள் ஆன் ஹிஸ் பேஜ், இட்ஸ் அவைலபிள் ஆன் ஹிஸ் ஷோ. யார் வேணால் போய் பார்க்கலாம். இல்லைடா தம்பி, நீ கொஞ்சம் இதை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிற, அதாவது ஒரு சாதாரண ஒரு நாடகம் தானே, நீ ஏன் இதை பற்றி பில்டப் கொடுக்குற அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்காக இன்னொரு வீடியோ. சரிங்களா? இதையும் பாருங்கள். இது காமெடியன்ஸ் இன் கார்ஸ் கெட்டிங் காஃபி அப்படின்ற ஒரு ஷோ. இது ஜெர்ரி சென்ஃபெல்ட் அப்படின்றவர் தான் இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த ஷோவுக்கும் அதே மாதிரி நிறைய கெஸ்ட் வருவாங்க. அன்னைக்கு வந்த கெஸ்ட் யாருன்னா ஜிம்மி ஃபேலன், ஜிம்மி கிம்மல், எலன் டிஜானர்ஸ். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான டாக் ஷோ ஹோஸ்ட். எப்படின்னா இவங்கெல்லாம் பெரிய எலிட்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா எலிட்னு வைங்களேன், டிவி எலிட்ஸ். இவங்கெல்லாம் நாட் ஹாலிவுட் எலிட்ஸ் பட் டிவி எலிட்ஸ். இவர் அவரோட அந்த காமெடியன்ஸ் இன் கார் கெட்டிங் காஃபின்ற சீசன் 6 எபிசோட் 3ல் வந்திருக்காரு. அந்த எபிசோட் பேர் ஜிம்மி ஃபேலன் த அன்சிங்கபிள் லெஜெண்ட் பார்ட் 2. சரிங்களா? அந்த எபிசோடு இந்த எபிசோடு ப்ரீமியர் ஆனது ஏப்ரல் 17, 2014. அந்த வீடியோவும் நான் ப்ளே பண்ணுறேன். எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப மூஞ்சில் அடித்த மாதிரி ரொம்ப கொடூரமான ஒரு வீடியோனா நிறைய வீடியோ இருக்குது. This was creepy enough before the release of the Epstein files, but now it's straight up terrifying. Wow, that looks great. Thank you. What you want in a pancake is to have the consistency of young human flesh. It's spongy, it has life to it. சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா, கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்னன்னா, ஜிம்மி கிம்மல் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அதாவது பேன்கேக் சாப்பிட்றாரு. பேன்கேக்னா என்னன்னு தெரியாத நம்ம ஆடியன்ஸுக்கு எப்படி சொல்லலாம்னா, அது இப்போ நம்ம ஊரில் இட்லி, தோசை, பணியாரம், இடியாப்பம், போலி,
இந்த மாதிரி சாப்பிட்றோம்ல, தினமும் சாப்பிட்ற ஒரு டிஃபன், ஒரு ஸ்நாக் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு ஐட்டம் தான். யூஎஸில் வந்து இது தினமும் சாப்பிடுவாங்க, ரெகுலராக சாப்பிட்ற ஒரு ஸ்நாக் ஐட்டம் இது. இது வந்து அவர் சாப்பிட்றாரு. இது வந்து எப்படி சொல்கிறது, அவர் சாப்பிடும்போது இந்த ஷோவோட ஹோஸ்ட் ஜெர்ரி சென்ஃபெல்ட் என்ன சொல்கிறாருன்னா, வாட் யூ வாண்ட் இன் அ பேன் கேக் இஸ் த கன்சிஸ்டன்சி ஆஃப் யங் ஹியூமன் ஃப்ளஷ். இட்ஸ் ஸ்பாஞ்சி, இட் ஹேஸ் லைஃப் டு இட். அதாவது இந்த பேன் கேக் வந்து பார்த்தோன்னா கரடு முரடாக இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக ஒரே மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உனக்கு என்ன தேவை அப்படின்னா யங் ஹியூமன் ஃப்ளஷ் அப்படின்றாரு. அதுக்கு அதோட இன்னும் கொஞ்சம் விளக்கமும் கொடுக்குறாரு. அது வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லாயிருக்கும், அதுக்கு உயிரும் இருக்கும், இட் ஹேஸ் லைஃப் டு இட் அப்படின்றாரு. இந்த வீடியோ அதோட முடியல. You're with a guy with brightly colored undergarments, and you got soft human flesh in front of you. I'm looking forward to this. பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறாரு, அதாவது அந்த ஒரு வரியோட ஒரு நிப்பாட்டில், யூ ஆர் வித் அ கை வித் brightly colored undergarments and you got soft human flesh in front of you. திருப்பியும் அது இன்சிஸ்ட் பண்ணுறாரு, சாஃப்ட் ஹியூமன் ஃப்ளஷ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஜிம்மி ஃபேலனோட ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு முந்தின வீடியோ வந்து உங்களுக்கு பெருசாக தோணலை அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தோணணும். என்னென்னா எப்படி இதை நார்மலைஸ் பண்ண முடியும், அதாவது ரொம்ப கேஷுவலாக ஏதோ காமெடியாக ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி இது எப்படி சொல்ல முடியும். இப்போ எனக்கு என்ன புரியலை அப்படின்னா, இப்போ எங்கள் ஊரில் வந்து சொல்லுவாங்க, இப்போ நாங்கள் எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி பிரியாணி வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். நாங்கள் வந்து இந்த பிரியாணி தான் சாப்பிடுவோம், இது இந்த சீரக சம்பா பிரியாணி தான் சாப்பிடுவோம். ஸோ அப்போ நம்ம கேஷுவலாக சொல்லுவோம்ல, சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்றோம், பாஸ்மதி பிரியாணி சாப்பிட்றவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம்ல, பா சீரக சம்பா பிரியாணி தான்ப்பா பிரியாணியா, சாப்பிட்டு பாரு அப்படின்னும்ல. அந்த மாதிரி ஒரு கேஷுவலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யங் ஹியூமன் ஃப்ளஷ் வந்து இதோட டெக்ஸ்சரே வேறு மாதிரி மாற்றும் அப்படின்றாரு. ஸோ இது வந்து காமெடி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இதெல்லாம் காமெடிப்பா, இதெல்லாம் வந்து டார்க் ஹியூமர்ப்பா அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆர் நீங்கள் வந்து இதை சீரியஸாக எடுத்துக்கலன்னு அர்த்தம். என்னன்னா நீங்கள் ரொம்ப ஷாலோவாக இதை கண்டுக்காமல் போகிறீங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு 2 அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஜிம்மி ஃபேலன் அண்ட் ஸ்டீஃபன் கால்பர்ட்டோட வீடியோ. அவங்க 2 பேருமே நான் சொன்ன மாதிரி டிவி எலீட். ஸோ இப்போ டிவி எலீட் அண்ட் ஹாலிவுட் எலீட் 2 பேரும் ஒரு மீட் பண்ண ஒரு ஷோ. எலன் டி ஜானஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிவி ஹோஸ்ட் இருக்காங்க யூஎஸில். அவங்களும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோஸ்ட். இப்போ அவங்க இல்லை யூஎஸில், ட்ரம்ப்போட பிரசிடென்சி எலெக்ட்க்கு அப்புறம் அவங்க யூஎஸை காலி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா புல்லக் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் வந்திருப்பாங்க. அவங்க யாருன்னா ஷீசன் ஆஸ்கர் அவார்டில் வின் பண்ணவங்க. அவங்க ஸ்டைல்லே சொல்லணும்னா லைக் ஷீசன் அகாடமி அவார்ட் வின்னர் சாண்ட்ரா புல்லக். அவங்க வந்து எலன் டி ஜானஸ் ஷோவில் வந்து May 17, 2018 அவங்க வந்த ஷோ. சரிங்களா, அதில் நான் சொல்கிறத விட நீங்களே அந்த வீடியோ பாருங்கள். With the recent release of the Epstein files, this video feels a lot creepier than ever before. Let's talk about this facial that you're obsessed Let's talk about the facial that you are obsessed with. அதாவது ஏதோ நார்மல் ஃபேஷியல் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீ பண்ணுவலமா ரெகுலராக போய் அந்த சலூனில் ஃபேஷியல், அந்த ஃபேஷியலை பற்றி சொல்லுமா அப்படின்னு. with. Explain what it is. Well, it's this way in which, through microneedling, pushes through the skin. What are you pushing into the skin? You push in whatever the facialist would like to insert into your pores. But what is it? It is an extraction from a piece of skin that came from a young person far, far away. It's foreskin from a Korean baby. It's like it's. அவங்க எவ்வளோ பாலிஷ்டாக சொல்கிறாங்க பாருங்கள். இட் கம்ஸ் ஃப்ரம் என்னது பீஸ் ஆஃப் ஸ்கின் ஃப்ரம் அ பேபி தட்ஸ் ஃபார் ஃபார் அவே அப்படின்றாங்க. அந்த எலன் டி ஜானஸ் வந்து அது வந்து இட்ஸ் ஃபோர்ஸ்கின் ஃப்ரம் அ கொரியன் பேபி அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. ஸோ பொதுவாகவே வந்து ஃபோர்ஸ்கின் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து தென் மாவட்டங்களில் வந்து மார்கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வட தமிழகம் பக்கம் வந்து இஸ்லாமியர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சுன்னத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண் உறுப்பின் மேலே இருக்கிற அந்த தோல் தான் வந்து ஃபோர்ஸ்கின். அதை வந்து இந்த சுன்னத் பண்ணும்போது அந்த 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 சின்ன அந்த தோலை மட்டும் வெட்டி தூக்கி எறிஞ்சிருவாங்க. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று அதை மண்ணுக்குள்ளே புதைச்சிருவாங்க, அப்படின்னா வந்து தூரம் எங்கேயாவது ஆற்றுக்குள்ளே அந்த மாதிரி எங்கேயா போட்டு விட்ருவாங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ்கின் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃபோர்ஸ்கின்லேருந்து எடுத்த அதை வந்து இவங்களோட அந்த ஃபேஷியல் போர்ஸ், அதாவது மைக்ரோ நீட்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து பீனிஸ் ஃபேஷியல் ஆர் மைக்ரோ நீட்லிங். அதாவது அதுக்கு பேர் என்னென்னா எபிடெர்மல் க்ரோத் ஃபேக்டர் EGF. அதாவது இட்ஸ் அந்த ஃபோர்ஸ்கின்லேருந்து டெரைவ் பண்ண ஒரு சீரம். அந்த சீரமை வந்து எடுத்து
ஃபோர்ஸ்கின் ஸ்டெம் செல்ஸ், அந்த ஃபோர்ஸ்கின்ல இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் ஃப்ரம் அ நியூபார்ன் பேபி, பிறந்த குழந்தையோட உறுப்புலேருந்து கட் பண்ணுற அந்த ஃபோர்ஸ்கின் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து இது வந்து லீகலாக இருக்குது. சர்ப்ரைசிங்லி வெரி ஷாக்கிங்லி இது வந்து லீகலாக இருக்குது யூஎஸில். அதுவும் 58% வந்து அப்ரூவல் ரேட் இருக்குது இந்த ஒரு ப்ராசஸ்க்கு யூஎஸில். ஸோ இவங்க சொல்லும்போது இது வந்து லீகலாக தானே இருக்குப்பா, அப்புறம் என்னப்பா, அதுவும் அவங்க ஒரு ஆஸ்கர் அவார்ட்லாம் வாங்கின ஒரு நடிகை ஒரு டிவி ஷோவில் வச்சு சொல்கிறாங்க, என்னப்பா இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னா, அந்த கொரியன் பேபின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் சிக்கலையும். ஒரு கொரியன் பேபி கிட்டேருந்து வருதுன்னா அந்த கொரியன் பேபிக்கு என்ன தெரியும், பிறந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அதுக்கிட்ட ஃபோர்ஸ்கின்லேருந்து எடுக்கிறாங்க என்ன அது தெரியுமா, தெரியாது. இப்போ நம்ம அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா, கொரியாவில் இப்படி ஒரு சட்டம் இருக்கா, அதாவது கொரியாவில் இந்த மாதிரி ஒரு பிறந்த குழந்தையின் உறுப்பிலிருந்து எடுக்கப்படும் ஃபோர்ஸ்கின்னை வந்து டொனேட் பண்ணுறதாகவோ ஆர் இந்த மாதிரியான இஜிஎஃப் மைக்ரோ நீட்லிங் பர்பஸஸ்க்காகவோ டொனேட் பண்ணுற ஒரு கல்ச்சர் ஆர் ஒரு பிஸ்னஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. கொரியாவில் அப்படி ஒரு சட்டத்திட்டமும் கிடையாது, அதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. இது வந்து இட்ஸ் லீகல் அப்படின்றதுக்கு. அப்போ டோனர் கண்ட்ரி, அதாவது கொரியாவிலிருந்து எடுக்கப்படும் குழந்தைகள், அந்த நாட்டில் அது லீகல் இல்லை, ஆனால் யூஎஸில் அது லீகல். அண்ட் அதை வந்து அவங்க வந்து ஓப்பனாக ஒரு டிவி ஷோலே சொல்கிறாங்க, கொரியன் குழந்தைங்க கிட்டேருந்து எடுக்கிற அந்த ஸ்டெம் செல்லேருந்து பண்ணுற அந்த சீரம் வந்து எங்கள் மூஞ்சியில் இருக்கிற போர்ஸில் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்கும். இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வயசு மாதிரி இல்லை இல்லையா? ஸோ ஹாலிவுட் அண்ட் டிவியில் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு புரியுது அவங்க எந்த லெவல் வரைக்கும் இறங்கி போகிறாங்கன்னு, அதாவது தங்களுடைய அந்த உடல் அழகு இதெல்லாம் வந்து பேணி பாதுகாக்கிறதுக்காக அவங்க எந்த அளவுக்கு போகிறாங்கன்னு தெரியுதா? ஸோ இது ஒரு பக்கம். இப்போ இந்த 3 வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து இல்லைப்பா, இதெல்லாம் கன்ஸ்பிரசி மாதிரி இருக்குப்பா, அதாவது சேட்டன் ரிச்சுவல்ஸ் அது இதுன்றீங்க, குழந்தைய தூக்கி கொடுக்குறான்றீங்க, அப்புறம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பேசுகிறான் அப்படின்றீங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு டிவி ஷோவில், எந்த டிவி ஷோலையாவது ஆர் எந்த ஒரு பொதுமக்களில் சாதாரண மக்கள் யாராவது ஒருத்தர் நம்ம யாராவது இந்த மாதிரி பேசுவோமா? இது வந்து குழந்தையோட ஸ்கின்ல பண்ணால் சாஃப்டாக இருக்கும், குழந்தையோட ஒரு யங் ஹியூமன் ஃப்ளஷில் பண்ணால் சாஃப்டாக இருக்கும், இந்த மாதிரிலாம் நம்ம யாராவது பேசுவோமா? யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு இது நார்மல்னு பட்டுச்சுன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி, இதுக்கும் எப்ஸ்டீனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இருக்குது, நிறையா இருக்குது. அதை நான் பார்ட் 3ல் சொல்கிறேன்.